ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். இது வந்து நம்ம நேற்று லைவ்ல கொடுத்த அப்டேட். ஸோ லைவ்ல நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 55 பைப்ஸ் சரி மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் மார்க்கெட் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் திரும்பவும் எகெயின் வந்து இந்த ஜூனில் வந்து அதாவது 99.7 98 ஜூனில் வந்து திரும்ப எகெயின் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி மார்க்கெட் வந்து பை சைடில் தான் மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இந்த சப்ளை ஜூனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சிருந்தா நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்ல வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்றதுக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அது சம்மந்தமான எல்லாம் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து நம்ம நேற்று கொடுத்த அப்டேட். ஸோ நேற்று நம்ம எதிர்பார்த்திருந்த ஏ ஆப்ஷன்லேருந்து டவுன் சைட் தான். ஸோ ஏ ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணோம். ஒரு 50 பைப் சரி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பை சைடில் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன செய்வோம், நம்ம இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸ்டார்டிங் மந்த்லேருந்து வளமையாக பார்க்குற மாதிரி பார்த்துக்குறோம். மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 5 டேஸ், இன்னும் 5 டேஸ் இருக்குது மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு. ஸோ மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு 5 டேஸ் இருக்கிறனால நமக்கு தேவையான அப்டேட்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்குவோம். மந்தில் இருக்கிற நான் ஹை வந்து நோட் பண்ணிக்கிறேன். இந்த 2008 இல்லாட்டி 2010. ஸோ அப்ராக்ஸாக நீங்கள் 2010 எடுத்துக்கிறீங்க, நானும் 2010 எடுக்கிறேன். ஸோ மந்த் ஹைன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அதே மாதிரி நம்ம டவுன் சைட் பார்க்க போனால் மந்த் லோ. ஸோ மந்த் லோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1932 ஜூன். ஸோ அப்ராக்ஸாக நான் வந்து 1931 எடுக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் மந்த் லோன் ஆட் பண்ணிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில். ஸோ இதில் தேவையான 2 பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லாங் கேண்டில். ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டிலை விட அபவ் நெக்ஸ்ட் மந்த் நமக்கு க்ளோஸ் வைக்கிறது, அதாவது இந்த மந்த் வந்து க்ளோஸ் வைக்கிறது ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருந்தால் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா ஓவராலாக பார்க்க போனால் ஒரு நியூ ஹை இல்லாட்டி நியூ ப்ரைஸ் கிடைக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ரன் பண்ணிக்கிறோம். மேபி இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணால் திரும்பவும் எகெயின் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் நிறையவே இருக்குது. என்ன காரணம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருக்கிற எந்த ஒரு மந்த்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே மார்க்கெட்டில் வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் ஒரு ஹை ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வைக்கல. ஸோ இந்த லாஸ்ட் மந்த் அக்டோபர் தான் கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு ஹை ப்ரைஸ் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏப்ரல் மே இது ஒரு வார் சீசன் நடந்த டைம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு பை சைடில் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் எகெயின் திரும்ப ரிட்டர்ன் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. பட் இப்போ உள்ள மந்த்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்துக்கலாம். க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு 5 டேஸ் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட் வைக்கலாம். ஸோ வீக்லி சார்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும், சரியாக இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேயில் இருக்குது வீக்லி சார்ட்டில். ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த சைடில் பிரேக் அவுட் பண்ணணும், திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக மார்க்கெட் திரும்ப பை சைட் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம செல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங்னால கட்டாயம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 2100 2150 200 மட்டும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ரூமர்ஸ் இருக்குது, பட் கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஒரு நியூ ப்ரைஸ் கிடைச்சா மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் போகும்னு நமக்கு அப்டேட் தெரியாது. அது மார்க்கெட்டில் அப்டேட் கொடுத்த பிறகு மார்க்கெட் டவுன் சைட் வந்ததுக்கு பிறகு தான் அது ஒரு ஃபியூச்சருக்குரிய ஒரு சப்ளை ஜோனாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நமக்கு மார்க்கெட்டில் வந்து பை சைட் தான். ஏன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும் வீக்லி சார்ட். ஸோ ப்ரீவியஸாக இருந்த இந்த வீக்லி வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ எகெயின் மார்க்கெட் வந்து பை சைடில் இருக்குது. பட் இன்னொரு விஷயம் இருக்குது, மார்க்கெட்டில் வந்து ஹாலிடே 2 டேஸ் ஹாலிடே. ஸோ தேங்க்ஸ் கிவிங் டே, அடுத்த நாள் வந்து பிளாக் ஃப்ரைடே. ஸோ இந்த ரெண்டுமே இருந்தனால மார்க்கெட்டில் கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்க இயலாது. ஏன்னா ட்ரேடர்ஸும் இருக்க மாட்டாங்க, பேங்கர்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ இது மார்க்கெட்டில் ஒரு ஃபேக் மூவ்மெண்ட்டாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட்ஸ் எதுவும் நமக்கு தேவைப்படாது. ஸோ அப்படியே வந்து இன்ட்ராடே போய்க்கணும். ஸோ இன்ட்ராடேன்னு நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், மார்க்கெட் பாருங்கள் இந்த ரேஞ்சுக்கு திரும்ப எகெயின் வந்திருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்கு, ஒரு பை சைட் நல்ல பை சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. திரும்ப எகெயின் மார்க்கெட் இந்த மாதிரி நடந்து திரும்ப என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் இந்த இடத்த மார்க்கெட் ரீச் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, இது ஒரு எம்பேக்ட்னா க்ரியேட் ஆகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் டவுன் சைட் வந்து க்ரியேட் ஆகணும். க்ரியேட் ஆனால் இது ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் அனலைசிங் இது ஃபியூச்சருக்கு உங்களுக்கு தேவைப்படும். அப்படி நடந்தால் கட்டாயம் உங்களுக்கு 1830 1850 மட்டும் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது லாங் செல்.
ஸோ இது லாங் செல் ட்ரை பண்ணுறவங்க, லாங் அப்டேட் பார்க்குறவங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நமக்கு திரும்பவும் சேம் ஆப்ஷன் கொடுத்தால், இந்த இடத்த ரிஜெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் இதுக்குள்ளேயே ரன்னிங்கில் இருந்தால், கட்டாயம் ஃபியூச்சரில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு லாங் செல் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கன்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னுக்கு இன்ட்ராடேட்டை கொஞ்சம் அப்டேட் கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஸோ இன்ட்ராடேட் அப்டேட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜோன் வந்து கட்டாயம் தேவைப்படும். இந்த 1981 இல்லாட்டி 1980. நான் இப்போதைக்கு இதை எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்ரோக்ஸாக 80 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ 80 எடுத்துக்கிறோம். ஏன் 80 எடுக்கிறேன்னா, இங்கேருந்து வந்த மார்க்கெட் பாருங்கள். இங்கேருந்து வந்த மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட், ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு மார்க்கெட்டில் பை சைட், திரும்ப என்ன நடக்குது, இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணோடனே மார்க்கெட் டவுன். திரும்ப நடந்திருக்கு, மார்க்கெட் திரும்ப மேலே போனதுக்கு பிறகு பிரேக் அவுட் பண்ண பிறகு பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஜூனை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு கீ ஜோன், நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கீ ஜோன். ஸோ கட்டாயம் இந்த கீ ஜோனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்ட்ராடேலன்னு பார்க்க போனால் ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த டே எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது நானும் எதிர்பார்க்கல. ஸோ நம்ம எதிர்பார்த்தது 1985 இல்லாட்டி 1984க்கு பிலோ க்ளோஸ் வைக்கணும். பட் அவ்வளோ தூரம் மார்க்கெட் வரல. 1988 மேலே எபோவ் 2000க்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அதனால ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா லாஸ்ட் வந்து அக்டோபர் வந்து 27 இப்படி நடந்திருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருந்தாலும் மார்க்கெட் கண்டினியூவாக திரும்பவும் எகெயின் டவுன். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நம்மளுக்கு என்னன்னா, இந்த இடத்துல கரெக்டான ஒரு சப்ளை இருந்தால் ஃபியூச்சரில், இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ வேணா அதையும் நோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம், அதனால ஏ. ஸோ A1. ஸோ A1ல இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. பட் இந்த A1 வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் இருந்தால் கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, திரும்பவும் செல் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அப்படியே நம்ம வந்து 4 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் தான் நமக்கு மெயின் விஷயம் இருக்குது. ஸோ 4 ஹவர் சார்ட்டில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குவோம். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு எதுவும் ட்ரெண்ட் லைன், ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு எந்த ட்ரெண்ட் லைனும் இல்லை. ஏன்னா எல்லாமே பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் லாங்கில் இருந்து பார்த்தா ஸோ இது கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லை. பட் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இது தேவையில்லை, நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். அது கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லை. ஸோ டவுன் சைட்டில் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குறோம். ஸோ டவுன் சைட்டில் இருக்குது ட்ரெண்ட் லைன். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஜோன் தான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு ட்ரெண்ட் லைன். ஏன்னா ஃபியூச்சரில் 4 ஹவர் பார்த்துக்குருங்க. இதில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா அப்படி கண்டினியூஸாக போகக்குள்ள கட்டாயம் இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் நடக்க சான்சஸ் இருக்குது. பிரேக் அவுட் நடந்தால் இங்கேருந்து டவுன் சைட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிறேங்க. ஸோ நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். என்னன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக க்ளோஸ் பண்ணியிருக்கனால. ஸோ அதனால நம்ம எதிர்பார்க்குறது ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1932. ஸோ இந்த ஜூன். ஸோ 1932 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 1947 மட்டும் போக இருக்குது. 47 போனால் கட்டாயம் வந்து இந்த 2066 2055 59 ஜூனுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதை நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கரெக்டான ப்ரைஸுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபெயிலியர் ஆனால் நான் செல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி செல் எடுக்கிறதா இருந்தால் இந்த ஜூனுக்கு கீழே 1990க்கு கீழே, அது ஒரு கீ ஜூன். நீங்கள் அந்த கீ ஜூன் வந்து நோட் பண்ணிக்கிறீங்க.
1990க்கு பிலோ தான் நான் செல் எடுக்க போகிறேன். இதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம செல் எடுக்க போகிறோம். அப்படி செல் எடுத்தால் கொஞ்சம் லாங் செல் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது எடுக்கிற அப்டேட் வந்து 4 ஹவர் சார்ட். அப்படி இல்லை மார்க்கெட்டில் வந்து இந்த ஜூன் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா கட்டாயம் உங்களுக்கு பை கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பை எடுக்கக்குள்ள கட்டாயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பை எடுக்கணும். கட்டாயம் நீங்கள் மார்க்கெட் மேலே போக போக நீங்கள் டாப்லஸ் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். டாப்லஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. நான் எதிர்பார்க்குறது 2048 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இதிலேருந்து மார்க்கெட்டில் செல் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் டாப்லஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா 2 விஷயம் தான் நடக்க போகுது. ஒன்று மார்க்கெட்டில் டவுன் சைட், இதில் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள், மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் கிடைக்கும். அப்படி இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கல, மண்டே மார்க்கெட்லேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுதுன்னா இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ அது ஃபெயிலியர்னா கட்டாயம் இந்த இடத்துல வரலாம். இதுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் வரத்துக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ மேபி இது பிரேக் அவுட் நடந்தால் டூ 2047 இருந்து 2060 2076 மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டில் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ வேணா அதை கொஞ்சம் நம்ம இதில் நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து கொஞ்சம் அப்டேட்டாக பார்த்துக்கிடுங்க. ஸோ வேறு அப்டேட் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்குறது இதுலேருந்தெல்லாம் லாங் செல் தான். இதுலேருந்து நம்ம எதிர்பார்க்குறது இங்கேருந்து ஒரு நல்ல லாங் செல் வரதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மார்க்கெட் நல்லா மேலே போனால் நீங்கள் நல்ல ஒரு டீப் செல்லுக்காக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு லாங் செல் கிடைக்க சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஏ ஆப்ஷன். ஸோ கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், நமக்கு ஈஸியான கலரை. ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ ஏ ஆப்ஷன் நடந்தால் கட்டாயம் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு செல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, லாங் செல். ஸோ அது இதில் கூட நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது A2, இது A1, இது A2. ஸோ அப்படி நடக்கலை, மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் தான் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா நீங்கள் நம்ம இந்த விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. பி. ஸோ பி ஆப்ஷன். ஸோ பி ஆப்ஷனில் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் டவுன் சைட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஜூனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நமக்கு இது கரெக்டாக என்ட்ரி எடுக்க தெரியலன்னா இன்னொரு ஜூன் இருக்குது, இந்த 1963. நீங்கள் இதையும் நோட் பண்ணிக்கிறீங்க. 1963க்கு பிறகு 63 61 எடுத்தாலும் ஓகே, நான் வந்து 61 எடுக்கிறேன். 61க்கு கீழே பிலோ இதுவும் ஒரு லாங் சேல் தான். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா செல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனால் 1960லேருந்து 1955 மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 55 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து டீப் டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி போனால் கட்டாயம் வந்து 1900லேருந்து 1860 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் அப்டேட் தான், பெரிய அப்டேட்ஸ் இல்லை. வேறு இதில் நம்ம கீசோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ 2 கீசோன்ஸ் இருக்குது, நான் ஷார்ட் டைமில் இருந்து பார்க்குறேன். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நம்ம இதிலேருந்து பார்க்கல. 50% பார்த்தீங்கன்னா இந்த 1970, இந்த 1961 இந்த ஜூன் தான் வரும். 1961 நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் நல்ல அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் லாங்காக டீப்பாக பார்க்குறதா இருந்தால் இன்ட்ராடேயில் பார்த்துப்போம். ஸோ நான் இருக்கிற ஹையிலேருந்து இப்போ உள்ள லோ, லாஸ்ட்டாக இருந்த லோ, நமக்கு தேவையான லோ, இந்த லோவில் இருந்து எடுக்கக்குள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 50%ன்னு சொல்லக்குள்ள 1979 கரெக்டாக பாருங்கள். அந்த 1979 1975 ஜூன் தான் திரும்ப எகெயின் வருது. ஸோ கீ ஜோன்ஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம்.
ஸோ 4 hour. ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிட்டோம். நம்ம வந்து வழமையாக இந்த கீ ஜோன் இதான் மெயின் கீ ஜோன். நைன்டீன் 1981 1980 மட்டும் பாருங்க. இதுக்கு பிலோ எகெயின் செல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் 1960 1955 மட்டும் பாருங்க. 1955க்கு கீழே பிலோ நமக்கு லாங் செல் வரும். ஸோ அப்படி இல்லை, நமக்கு வந்து 1981 1990க்கு மேலே அபோவ் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்தால் கட்டாயம் கோல்டு வந்து பை ஜோனில் தான் இருக்குது. ஸோ அதனால கட்டாயம் வந்து 2000 லெவலில் தான் மார்க்கெட் இப்போது சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ 2010 பிரேக் அவுட் பண்ணால் 2032 எடுங்க. 2032 பிரேக் அவுட் பண்ணால் 47 எடுங்க. 47 பிரேக் அவுட் பண்ணால் வெயிட் பண்ணுங்க. 2066 இல்லாட்டி 2076 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு பிறகு நமக்கு இது ஒரு நல்ல சப்ளை ஜோன். ஸோ அந்த சப்ளை ஜோனில் வந்து நமக்கு கரெக்டாக செல் எடுக்க இயலுமோ நல்ல கன்ஃபர்மேஷனோட நீங்கள் செல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு டீப் செல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அப்டேட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. நியூஸ் டைம்ஸ்க்குரிய அப்டேட்ஸ் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ மெயினாக நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் கொஞ்சம் ஆப்ஷன் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகணும். போயிட்டு அதுலேருந்து ஒரு டீப் செல் நம்ம எதிர்பார்த்துட்டு போகலாம். ஸோ மேபி நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காத, மார்க்கெட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்குது. அதோட அப்டேட்டும் நான் கொடுத்துருக்கேன். மேபி நடந்தால் கரெக்டாக இந்த நான் சொன்ன இந்த ஜோனுகளுக்காக வெயிட் பண்ணுங்கள். நல்ல சப்ளை ஜோன். ஸோ அந்த சப்ளை ஜோன்லேருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு லாங் செல் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி அப்படி எதுவுமே நடக்கலை, மண்டே மார்க்கெட்லேருந்து திரும்ப ரிட்டர்ன் டவுன் சைட் வருதுன்னா இந்த ஜோனில் வந்து நீங்கள் செல் ஆப்ஷன் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இந்த பி ஆப்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் வந்து 1960 இல்லாட்டி 1955க்கு பிலோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் 1930 1920 மட்டும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது டவுன் சைட். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டினியூஸாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, லைவ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டினியூவாக நீங்கள் வீடியோக்கெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அடுத்து என்ன செய்யலாம், ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் சார்ட் தேவையா, இல்லை எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் நாலேஜ் உங்களுக்கு தேவையான நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் நம்ம அதுக்குரிய அப்டேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ கட்டாயம் நீங்கள் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்குரிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.